ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நீங்கள் காமிக்கிறாங்க. அவள் மயக்கமாயங்க ஒரு ரூமில் தான் இருக்கா. இருட்டாக இருக்குது. அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. வேமாவை எந்திரிச்சு அங்கே போக பார்த்தா அங்கே காலில் செயினை கட்டி அங்கே ஒரு பர்சன் அங்கே பக்கத்தில் அப்படியே இழுத்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ லியாங் தான். அங்கே அவனை பார்த்ததுமே அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா உங்களோட பெரிய அண்ணனை அங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டை டைவர்ஸ் கொடுத்துட்டு ஸோ இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவர் இறந்து போயிட்டாரு. இதனால இந்த ஷே குடும்பத்துல இருந்து அவன் வெளியே தங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் அங்க நம்ம ஹீரோட்ட ப்ளீஸ் அங்கிள் நீங்க தயவு செஞ்சு என்னோட பிரதரையும் அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு போக விடாதீங்க. நீங்க தாத்தாட்ட நீங்க கண்டிப்பா பேசி புரிய வைக்கணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நான் பேசி புரிய வைக்கணுமா அப்படின்ற சொல்லி கேட்குறான். ஆமா நீங்க என்னோட பிரதர் ஹையரா வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அப்படி எதுவுமே ஆகாது அப்படின்ற சொன்னதுமே அங்க அதை கேட்டுட்டு அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அது உன்னோட பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்குன்னு சொன்னதும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது வேமா பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அங்கே பிடிச்சங்க ஃபைட் பண்ணி வச்சுடுறா. அதை பார்த்துட்டு அவன் நீ இதுக்கு ஒருத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த குட்டி பையனுக்கு அங்கே ரொம்பவே முடியாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஏன்னா அவங்க அம்மா இவளை அங்கே ஒரு பர்சன்ட் அவங்க அப்பா அங்கே விற்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே காப்பாற்றிருக்காங்க. அதனால் நான் இப்போ காப்பாற்றி ஆகணும் என்னோட பிரதர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேமா நம்ம ஹீரோட்ட போய் ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, அவன் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இப்போ அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அவ சொல்றா. பட் அவன் கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறான். சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்காளான்னு நம்ம ஹீரோயின் பின்னாடியே அங்கே விடாம அங்கே போயிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அங்கே இந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டதுமே இந்த பொண்ணோட அம்மா 10 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா வேற யார்ட்டையும் அவங்க விற்க ட்ரை பண்ணியிருக்காரு, காப்பாற்றிருக்காங்க. ரெண்டாவது அவங்க பிரதருக்கு உண்மையிலேயே முடியாம தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. அவங்க அப்பா ரொம்பவே டார்ச்சல் பிடிச்ச பேர் வழி வேற ஒரு லேடியை வீட்டுக்கு கூட்டிட்டு அவங்க பொண்ணையும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் உங்கள் பிரதரை இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பேக்ரவுண்டுமே பெருசு கிடையாது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சின்ன வயசுல என்னோட கதையை கேட்ட மாதிரியே இல்லையான்னு அவன் சொல்லும்போது ஆனால் நீங்கள் இதை விட ஸ்ட்ராங்ல பாஸ் அப்படின்றது அவன் சொல்கிறான். அதான் நம்ம ஹீரோவுமே அவங்க சிஸ்டரை காப்பாற்றிருக்காங்க, கெஞ்சிருக்கான். பட் அங்கே காசு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே உடனே அவன் எங்கள் கிளப்புக்கு போய் அங்கே ஃபைட்லாமே பண்ணி சின்ன வயசுல இருந்தே ஒரு பாக்ஸரை அங்கே பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கான். பிறகு அவங்க அப்பா பேசின விஷயங்களையுமே கேட்டிருக்காங்க. அவங்க பெரிய பிரதர் சுத்தமாக அவருக்கு பிடிக்காது, வீட்டை விட்டுமே துரத்தி விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசியிருக்காரு. ஏன்னா அவங்க அம்மாவோட சன் தான். ரெண்டாவது அவங்க பையன் சாங் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான். மூணாவது இவன் அடாப்ட் பண்ண சன்னு. ஸோ இவனுக்கு எதுவுமே நான் கொடுக்க போகிறது கிடையாது, எல்லாமே என்னோட சாங் தாவே நாளான பிறகு நான் கொடுக்கணும், இவனை நான் யூஸ் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குங்க ரொம்பவே கவலையாயிடுச்சு. அப்படின்னா நம்மளை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு இதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நீ காரை கொஞ்சம் மெதுவாக ட்ரைவ் பண்ணுன்னு சொன்னதும் என்னாச்சு பாஸ்ன்னு சொல்லும் போது ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க இறங்கி போனா நம்ம ஹீரோயின் அங்கே டிக்கிக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கா. உனக்கு அவ்வளோ தைரியம், நீ உள்ளே ஏறுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நீங்கள் ஒத்துக்கோங்க, என் பிரதரையும் என்னோட அம்மாவையுமே அங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு நான் இறங்குறேன்னு சொன்னதும் இப்போ இவளை வெளியே இழுத்து விடுன்னு சொன்னதுமே பாஸ் ஒரு கேர்ள் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவே வம்பு பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹெல்ப்பை கேட்டுட்டு அங்கே பின்னாடியே போய் மேலே இடிச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் உனக்கு என்ன அவ்வளோ தூரத்துக்கு சேட் அப்படின்ற சொல்லிட்டாங்க. பேசும்போது தாத்தாட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாரு, தயவு செஞ்சு வீட்டில் இருக்க விடுங்க அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. பட் அவங்க கிளப்பில் அவங்க ஃப்ரெண்ட்டை பேசிட்டு இருக்கான். அவங்க பெரிய பிரதர் வீட்டோட போகும்போது ஒரு ஃபைல் இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபைலை பற்றி நீங்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பான்றதுக்காக அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹீரோயின் அங்கே ஸ்டே பண்ண ஒத்துருக்கான் போல. இந்த சைடில் பார்த்தா அதே கிளப்பில் தான் நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ஸ்டெப் சிஸ்டர் லின் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பிஹேவ் பண்ணுறா. பட் அவங்க ஒர்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதனால அவள் எதுவுமே பேசாமல் இருக்கா. அங்கே ஒரு பர்சனையுமே வச்சு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது அங்கிள் இங்கே தான் இருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதும் அப்படியா அப்புறையே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அவன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவள் வாயில் இவளுக்கு ட்ரக் மெடிசனுமே போட்டு விட்டுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறப்ப அந்த பர்சனுமே அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் ஹீரோ கரெக்டாக அங்கே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் அங்கே கண்ட்ரோலே இல்லாமல் அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஐஸெல்லாம் இவன் எடுத்து இதை நீ சாப்பிடு உனக்கு சரியா இருன்னு சொன்னா அவள் எதுவுமே ஒத்துக்க மாட்டா. நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு வாயில் ஐஸை போட்டுட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே அவள் ரொம்பவே கோவமாயிட்டு இது என்னோட பஸ் கிஸ், நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அங்கே அவன் பார்த்தா அதையும் மீறி அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே பைட் பண்ணி வச்சுடுறா. ஸோ உனக்கு இப்போ
வந்து தெளிஞ்சிருச்சு அவ்வளோதானே அப்படின்றத அவன் சொல்கிறான். இவளை பார்த்ததுமே எனக்கு ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன மீறியே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது நேற்று நைட்டு நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவனுக்கு வந்து எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்ருக்கா. அதனால நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அங்கே வர்றா. உன்னை வந்துட்டு பிரதர் வந்துட்டு கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. பிறகு அங்கே அவங்க பிரதர்கிட்ட போய் பிரதர் நீங்கள் என்ன வந்துட்டு ஜெனிக்கு வந்துட்டு இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்களா, துரோகம் பண்ணிட்டு கழுத்தில் என்ன மார்க் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்ததுமே ஒரு பப்பி கடிச்சு வச்சிருச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அவங்க சிஸ்டர் பார்த்தா பிரதர் ஒரு சூப்பரான பேக் வந்திருக்கு, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 8 மில்லியன் தான் வரும், எனக்காக நீங்கள் அதை வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு அடப்பாவீங்களா அந்த காசு ஏன்ட்டு தான் என் பிரதருக்கு நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அவங்க சிஸ்டருக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன இவங்களுக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் எதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்கிறா. பட் அவங்க சிஸ்டர் அங்கேருந்து போனதுமே நேற்று நைட் எனக்கு கிஸ் பண்ணீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு வந்துட்டு காசு வேணும் அப்படின்றத சொன்னதும் அப்போ கிஸ்ஸுக்கு பதிலாக நீ காசு கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதுமே இந்த ஆள் எவ்வளோ தூரத்துக்கு ரூடாக பேசிகிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கோமாயிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவனோட நேம் வந்து ஜின். அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோயினுக்காக அவன் சாப்பாடுலாமே இங்கே வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோட்ட அங்கே அனுப்பிவிட்டதுமே அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு 10 மினிட்ஸில் நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னா நீ கேட்ட காசை நான் கொடுப்பேன்னு சொன்னதுமே ஹீரோயின் விழுந்தடிச்சு அங்கே வேகமாக ஓடி வந்துட்டேக்கா. அவன் கையில் அங்கே கார்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. எத்தனை பேரை இவன் இப்படி வந்துட்டு கொடுமைப்படுத்திட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அங்கே ஒரு பர்சன் பார்த்தா அவன் அங்கே அட்டாக் பண்ண வரும்போது வேகமாக உடலை போய் விழுந்து இவன் மேலே ஃபுல்லாக அந்த பெயிண்ட் வந்து கொட்டி போயிருது. காசுக்காக என்னை காப்பாற்றுற லெவலுக்கு இவன் வேலை பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லும் போது அந்த பர்சனை பிடிச்சிடுறாங்க. அந்த ஆள் பார்த்தா கோவப்பட்டு கத்துறாரு, என் கம்பெனி எதுக்காக நீ பேங்க்ரப்ட் பண்ண, உன்னால என் பொண்ணோட ஆப்ரேஷனே நடக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எப்படிப்பட்ட ஜென்ம இவேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துச்சேக்கா. பட் நம்ம ஹீரோ நீ வந்து எனக்கு ட்ரக் கொடுத்து உன் பொண்ணை வச்சு கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ண, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு இருக்கும் போது இவன் அந்த பேங்க் கார்டை வந்துட்டு தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போனதுமே இவன் வேகமாக வந்து பிடிச்சி இழுத்துட்டு என்ன இதெல்லாம் பார்த்து பயந்து போயிட்டியா, சரி வா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறா கார்டு கிடைக்குதான்னு. பட் வந்துட்டு கார்டை காணும். பட் இவன் ரொம்பவே டேஞ்சரான பர்சன், இவன்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்ருக்கு. இங்கே நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு அந்த கார்டை கொண்டு போய் அவட்ட கொடுத்துருன்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு வந்துட்டு காப்பாற்ற வந்தாளா அதனால தான். பட் வந்துட்டு இல்லை நானே வந்துட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் எதுக்காக அந்த ஆள்கிட்ட வந்து சொல்லலை, உங்களோட ஃபவுண்டேஷன் தான் அங்கே அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு காசு எல்லாமே பே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் இதில் சொல்லி ஒன்றும் ஒரு பிரோஜனம் கிடையாது, நான் தான் அவன் கம்பெனியை வந்து பேங்க்ரப்ட் பண்ணி விட்டேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கார்டை கொடுக்க போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவும் ஒன்றுமே பேசிட்டு இருக்காங்க. நீ அவனை காப்பாற்ற போயிருக்கே, இன்னைக்கு உனக்கு ஏதாச்சும் பயமா இல்லையா, உனக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் என்ன வந்துட்டு அவன் மேலே பாசத்தில் போனேன், என் கார்டை அவன்ட்டு இருந்துச்சு அதனால தான் போனேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்போ காசுக்காக தான் இவன் கூட இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த கார்டை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே வந்து கோவமாயிட்டு இருக்கு. அவளுக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவன்ட்டு வந்து நீங்கள் எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதும் நான் எப்போ உன்ட்ட சொன்னேன்னு சொன்னதுமே நீங்கள் மறந்து போய் பேசாதீங்கன்னு சொன்னதும் அவன் வேமா அங்கே போனதுமே நீங்கள் என்னை கிஸ் பண்ணீங்க, நீங்கள் அதுக்கு வந்துட்டு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. சரி உனக்கு காசு வேணும்னா என்கிட்ட வந்துட்டு நீ பெக் பண்ணுன்னு சொன்னதும் நான் ஏன் பெக் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறா. அப்போ அங்கே வந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு நைட் வந்துட்டு நீ பப்புக்கு வந்துடு, அங்கே வந்து நீ ட்ரிங்க் சேவ் பண்ணு, நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு சேர்த்து காசு பே பண்ணுறேன்னு சொன்னதுமே ரொம்பவே மோசமான பர்சன் சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பற்றி தான் அங்கே யோசனையாக வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி அங்கே வந்துருக்கா. அவன் பார்த்தா கேர்ள்ஸோட சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பட் அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அங்கே ஒரு பர்சன் வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் நான் வந்துட்டு உன்னை சர்வ் பண்ண கூப்பிட்டா ஒழுங்காக போய் பண்ணேன், இல்லைனா நீ என்கிட்ட பெக் பண்ணுன்னு சொன்னதும் அவன் அங்கே அந்த பர்சன் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே உடனே ஓகே சொல்லிட்டு போனதுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. அந்த பர்சன் பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து இவ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது போல் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே
ரொம்ப வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி அங்கே அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே பாவம் அடுத்தடுத்து அங்கே குடிக்கிறா. பட் அவன் ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சதுமே நீங்கள் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வம்பு பண்ணதுமே அந்த பர்சன் பார்த்தா நீ இப்போ குடிக்கலன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுமே கோவமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அந்த பர்சனை பாட்டில் வச்சு அடித்ததுமே அவ்வளோதான். அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவகிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அங்கே கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறான். அந்த ஆளை நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிட்டு என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என் கேர்ள் மேலே கையை வைப்பன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது அந்த பர்சனுக்கு. ஏன்னா நீ இப்பயாச்சும் பெக் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே அந்த பர்சனுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் அங்கே அவன் வந்துட்டு சாரி கேட்குறான். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத பர்சன் தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுமே இப்படிலாம் நடக்க போகிறது கிடையாது, இந்த பாட்டில் எடுத்துகிட்டு நீ ஒன்றவே வந்து ஹிட் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அந்த பர்சனுமே அதே மாதிரி அங்கே வந்துட்டு பண்ணதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறா. நீ ஃபஸ்ட்டு பேசினதுக்கு நீ வந்து ரீபே பண்ணணும், வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கேருந்து வந்து இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆயிடுச்சிக்கு. நீ என்கிட்ட வந்துட்டு அங்கே என்ன வந்து பேசணும்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்போ நான் சொல்கிறத கேளு, உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னால் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இப்போ என்னை எதிர்த்து பேசுவியா, நீ அங்கே வந்து பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நீ மீறியா, நான் தானே உன்னை காப்பாற்றினேன், ஒழுங்காக வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அவன் கையெல்லாமே கட்டி வச்சுட்டு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சதோ அவள் ரொம்ப அங்கே அழுதுட்டுருக்கா. பின்னாடி பார்த்தா பயங்கரமாக காயமாக இருக்குது, ஃபுல்லாமே காயமாக இருக்குது. ட்ரெஸ்ஸை கழட்டினா உனக்கு நான் புரியாதான்னு சொல்லிட்டு அவன் மெடிசன்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் நீ அங்கே போய் ஒர்க் பண்ணக்கூடாது, என்னோட ஆஃபீஸில் ஏன்ட்ட நீ அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணு, உனக்கு நான் வந்து சேலரி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அங்கே அவனோட ஷர்ட்டை வந்து போட்டுட்டு வந்ததுமே அவங்க அம்மா பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸம்மா போட்டிருக்கேன்னு சொன்னதும் அம்மா நான் வந்துட்டு அங்கே ஒரு வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரெஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் வேற ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு வந்தேம்மான்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா நீ அங்கே ஒர்க் பண்ணுறது, ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப புள்ளி பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு பாவம் செத்த பொண்ண மாதிரி ஹாஸ்பிட்டலில் கிடக்காமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் இது அவனோட தானே, கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி அங்கே தப்பாக நினச்சிட்ருக்கா. ஏன்னா ஊருக்குள்ளேயுமே அவன் ரொம்ப ரூடு மோசமானவன் பொம்பளை பொறுக்கி, அதனால தான் வீட்டில் வந்துட்டு இவனுக்கு எந்த பொசிஷனுமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கு ரூமர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கா. பிறகு ஆஃபீஸில் வந்து அங்கே ஜின் கூட அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு நான் கண்டிப்பாக இன்றைக்கி வரேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஜெலஸ் ஆகி போயிட்டு எங்கே போயிட்டுருக்கா, இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீ ஷாப்பிங் வரணும்னு சொன்னதும் என்னோட டியூட்டி முடிஞ்சிருச்சு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் போயிட்டு வாங்க நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்து முறைக்கிறான். இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது நீங்கள் தான் போகணும்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் அவன் கூட சேர்ந்து போயிட்டுருக்கும் போது தள்ளி தள்ளி போய் உட்காந்ததுமே எதுக்காக தள்ளி தள்ளி உட்காந்துட்ருக்கா, பேசாமல் காரை விட்டு இறங்கி போயிருன்னு சொன்னதும் அப்படின்னா இப்போ நான் போகலாமான்னு சொன்னதுமே போ, ஆனால் வந்துட்டு இப்படியே நடந்து வந்து சரி ஷாப்பிங் பண்ணன்னு சொன்னதும் அவள் ரொம்ப அமைதியாகிட்டு பேசாமல் அங்கே உட்காந்துக்கிறான். அப்போ அங்கே கால் வந்துடுது ஜின்ட்டு இருந்து, ஐயோ நான் வரேன்னு சொல்லியிருந்தானேன்னு சொல்லிட்டு இல்லைப்பா முக்கியமான வேலை வந்துருச்சு என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது அவன் ஜெலஸாகி போயிட்டு அங்கே ஃபோனை தூக்கி கீழே போட்டான். என் ஃபோன் போச்சு யார் வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் ஒழுங்காக வந்துட்டு பேசாமல் வாய முடிட்டு வா நான் சொல்கிறத மட்டும் நீ கேளுன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு திட்டிகிட்டே வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. பிறகு அங்கே வந்ததுமே ஜெனி என்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, இதான் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு யார் அப்படின்ற சட்டி கேட்டதோ இது என்னோட நீஸ் தான் அப்படின்ற சொல்லும்போது அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தால் எல்லா பேக்ஸையுமே தூக்கி அங்கே அவங்க கையில் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஜெனி வந்து இன்னைக்கு நைட்டு உன் கூட சேர்ந்து நான் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண வரும்போது அவன் வேமா அவளை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு இந்த மாதிரி பொண்ணை தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னதும் இவனை போய் யாருக்கு பிடிக்குதுன்னு ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே லுக்கு விட்டுட்ருக்கா. பிறகு அங்கே வீட்டுக்கு அங்கே போய் பார்த்தா அந்த குட்டி பையனுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருது. அவங்க அம்மா பயங்கரமாக அங்கே அழுதுட்ருக்காங்க. ப்ளீஸ் நீ எப்படியாச்சும் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுமா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோட்ட போய் எங்கள் கதவை நாக் பண்ணுறா. பட் அங்கே ஜெனி வந்து இப்போ அவர் வந்து ஷவர் எடுத்துட்டு இருக்காரு, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா நீ வந்து நாளைக்கு வந்து பேசு அப்படின்றத சொன்னதும் அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னாச்சுன்னு சொன்னதுமே இப்படி தம்பிக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்டதுமே அப்போ அந்த ஜெனி ஏன்னா அவனவே டிரைவராக இவ ட்ரை பண்ணிட்டு இருக்காளா, இவன் வந்து சும்மா மட்டும் விட மாட்டான் அப்படின்றத சொல்லும்போது பார்த்தா அவன் நான் இப்போ வரேன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகிருது.
அப்போ அவங்க சிஸ்டர் வந்து என்ன பிரதர் கூட சேர்ந்து போயிட்டானா அப்படின்றத சொல்லி கேட்குறாங்க. உன்னால் என்ஜாய் பண்ண முடியலையான்னு சொல்லி கேட்டதும் அங்கே அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இந்த பொண்ணுமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே, பட் இவளோட சர்நேம் மட்டும் எப்படி மாறி போயிருக்குன்னு சொன்னதும் ஏன்னா இவ மட்டும் வேற குடும்பத்தை சேர்ந்தவ, இவ வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. பிறகு ஹாஸ்பிட்டலுமே கூட்டிகிட்டு வந்து சேர்த்து அந்த பையனுக்கு நல்லா இருக்கு. அவங்க அம்மா அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு சாப்பாடு ஏதாச்சும் பண்ணி கொடுமான்னு சொன்னதும் இல்லை சிஸ்டர் ஜெனியோட சேர்ந்து அவர் இருப்பார், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ கிளம்புறோம் அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்ப சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுமே யார் சொன்னது எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அவன் சொல்கிறான். சரி வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவப்பாட்டு அங்கே ரூமோட கதவை மூடினதுமே எங்கே போயிட்டுருக்க தூங்குறதுக்கு, இப்போ எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னையே யார் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத சொன்னதுமே சிஸ்டர் ஜெனி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் போங்கன்னு சொன்னதும் என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன்னு சொல்லும்போது எதுக்காக நீ அவளை சிஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி நான் இனிமேல் ஆன்டின்னு கூப்பிட்றேன்னு சொன்னதும் இந்த மாதிரி நீ பேசிட்டு இருந்துன்னு வச்சுக்கோமே வாயில் இருக்க பல்ல பூரா உடச்சி விட்டுருவேன்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு வாயெல்லாம் முடிக்கிறா. ஒழுங்கா நூடுல்ஸ் பண்ணி கொண்டு வா அப்படின்ற செட்டு போகிறான். அவங்க கூட பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நூடுல்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இந்த நூடுல்ஸில் எதுவும் பாய்சன்லாம் நீ கலந்து வைக்கலையே, இது எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னதுமே இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ கொஞ்சம் சாப்பிட்டு காமின்னு சொன்னதும் அது அவங்க சாப்பிட்டு காமிச்சதும் அவன் சிரிச்சுட்டே அதே ஸ்டிக் எடுத்து அங்கே சாப்பிட்டதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவன் அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்டு இருக்கா. என்னவே பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னதும் என்ன நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாமே பார்த்துட்டு ப்ளீஸ் நீங்கள் எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எனக்கு வந்துட்டு நீங்கள் காசு கொடுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாய் போயிடுது. எப்போ பார்த்தாலுமே காசை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் தான் இருக்கீங்களா அப்புறம் ஏன் காசு கேட்குறேன்னு சொன்னதும் நான் ஒன்றும் இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது இல்லைப்பா, ஸோ என்ன நானே சப்போர்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான் நான் கேட்குறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா ஓகே நான் வந்து சொல்கிறத நீ கேட்கணும்ல அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்துட்டு என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண சொல்கிறேன், நீ பண்ணு உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இனிமேல் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே காசு எல்லாமே வந்துட்டு வாங்குறதுக்காக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் பார்த்தா பக்கத்தில் வந்துட்டு பேச அங்கே ட்ரை பண்ணதும் ஹிட் பண்ணதுமே என்ன தைரியம் தான் நீ என்னவே அடிப்பேன்னு சொன்னதும் நான் என்ன இப்போ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படுறீங்க காசு கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லுவோம் ஸ்டெப் ஃபாதர் ஏதாச்சும் வந்து உன்ட்ட ஃபைலை பற்றி சொல்லி வச்சிருக்காரான்னு சொன்னதும் அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லலை, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேக்கா. இப்போ நான் வந்துட்டு உங்கள் அம்மாவையும் பிரதரையும் இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கே வந்துட்டு பொழுனதும் அதை பார்த்துட்டு ஹீரோ அப்படின்னா இவளுக்கு எதுவும் தெரியாதான்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுன்னு சொன்னாங்க. கையை பிடிச்சிட்டு அவப்பாட்டு அங்கவே வந்து படுக்க ஆரம்பிச்சிடா. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கிட்ட அவன் வந்து சொல்லியிருப்பான்னு எனக்கு எதுவும் தெரியல, நான் கூடி சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜெனி கூட சேர்ந்து இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேணாம், நீ பிரேக்கப் பண்ணிருன்னு சொன்னதுமே கொலாபரேஷன் முடியட்டும் நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். பிஸ்னஸ்க்காக தான் எல்லாமே இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயினை தூங்க வச்சுட்டு இப்போ உண்மையிலே வந்துட்டு எதுவும் தெரியாமல் தான் இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே கோட் எல்லாமே போத்தி விட்டுட்டு அங்கே பேங்க் கார்டையுமே வச்சுட்டு போனதுமே கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு முழிப்பு வந்துடுது. அந்த கார்டை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு இவன் அப்புறம் இவ்வளோ ஈஸியாக கொடுத்தான், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு இங்கே ஜெனி வந்துட்டு அவன்கிட்ட அங்கே க்ளோஸாக வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஆக்குன்னு சொல்லிட்டு அவன் இங்கே நினைக்கிறான். பட் அங்கே ஜெனியை பார்த்துட்டு நீ என்ன வீட்டுக்கு இன்னும் போகாமல் என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி நைட்டு நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து தானாகவே வர்ற பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்காது, நீ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நல்லாவே புரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் பக்கத்தில் அங்கே ஒரு க்ளோஸாக வந்துட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான். இது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே தோணிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க சிஸ்டரோட சேர்ந்து அவன் வரும்போது அங்கே ஜின்னோட சேர்ந்து அவன் சிரிச்சு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்கிள் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஜின்மே அங்கே வந்துட்டு அங்கிள்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க சிஸ்டர் ஐ திங்க் வந்து டேட் பண்ணிட்டுருக்காங்க போல், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வாங்க ஷாப்பிங் போகலான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷனாகி போயிடுது. அப்போ அங்கே ஜீனு என்னப்பா உன்னோட பேரண்ட்ஸ் அதுக்குள்ளே மீட் பண்ண வச்சிட்டேன், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோதான் வயிற்றுச்சலாகி போயிடுது. அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ முக்கியமான வேலையாக நம்ம வந்து கிளம்ப வேண்டியது இருக்குது, நம்ம வந்து பிஸ்னஸ் மீட்டுக்காகன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க சிஸ்டர் அவள் புது பொண்ணு இப்போ தான் வந்திருக்கு அவளுக்கு என்ன தெரியும்னு சொன்னதும் கார்டை கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னதுமே அவளுமே சின்ன பொண்ணு தானே அங்கே சிரிச்சுட்டே வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நான் எதுவுமே எடுக்கலை, நான் எப்படி வந்துட்டு போக முடியும்னு சொல்லும்போது எல்லாமே வாங்கிக்கலாம் நீ வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிடும்போது நம்ம ஜீன்ட்ட சாரி சொல்லிட்டு நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா.
கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. அப்போ வீட்டில் இருந்து அவங்கள கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு, அங்கிள் ப்ளீஸ் என்னோட அம்மாவையும் பிரதரையும் காப்பாற்றுங்க, நான் வீட்டுக்கு போய் ஆகணும், அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களான்னு சொன்னதும் அசிஸ்டண்ட்டை அது என்ன விஷயம்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ போய் என்ன பண்ண போகிற, உன்னால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஈவெண்ட்டுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீ வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அழகாக அங்கே கிளம்பி ரெடியாகி விடுறா. அதை பார்த்துட்டு அவன் நம்ம ஹீரோயின் அங்கே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக இந்த ஹேர் பேண்ட் அப்படின்ற சைட்டு அதை வந்துட்டு அங்கே கழட்டி விட்டுட்டு இருக்கான். இப்படி ஃப்ரீ ஹேர் விடு, அதான் நல்லா இருக்கு அப்படின்ற சைட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பிறகு ஹீரோயின் யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஒருவேளை இவனோட வேலையாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்ததுமே அங்கிள்னு சொல்லிட்டு பேசும்போது நான் தான் எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னதும் உங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் அப்படின்றத சொல்கிறா. அங்கே வந்துட்டு வேமா பிடிச்ச பக்கத்தில் இழுத்ததுமே அவள் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அமைதியாயிரு, பக்கத்தில் பாரு ரொமான்ஸ் நடந்துருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன தைரியம் தான் ஜின்கிட்ட சொல்லி நீ என்னை விசாரிக்க சொல்லியிருப்ப, என் மேலே டவுட் ஆகிட்டுன்னு சொன்னதுமே எனக்கு என்னமோ டவுட் இல்லை, கன்ஃபார்மே தோணுது, நீங்கள் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் அவன் போர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே அவர் ரொம்பவே கோவமாயிட்டு நீங்கள் என்ன விடுங்க, நீங்கள் எப்படி என்ன உங்கள் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக என்னோட ஃபேமிலியை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ என் பேச்சை கேட்டு நீ அமைதியாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தேன்னா நான் எதுவுமே உன் குடும்பத்தை பண்ண மாட்டேன், இல்லைனா நீ தான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அப்போ அவங்க சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்துனதுமே மரியாதை எங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுறான். பிறகு அசிஸ்டன்ட் அவளோட பாஸ்போர்ட் விசா எல்லாமே கொண்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படி எல்லாருமே சேர்ந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு இப்படி கார் போயிட்டு இருக்கும் போதே அங்கே பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டு வேமா ஸ்பீடாக போன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கார் வேர் ஆகிருது. அந்த பர்சன்ஸ் எல்லாருமே உள்ளே பார்த்தா அங்கே ஆளுங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே டாக்டர் மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் மெடிசனை போட்டு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினை பக்கத்தில் வா என்ன பார்த்துட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நான் என்ன பண்ண பக்கத்தில் அப்படின்றத சொல்கிறா. உன்னை காப்பாற்றுறதுக்காக கார்லேருந்து நான் குதிச்சிருக்கேன், ஆனால் நீ இப்போ என்கிட்ட இப்படியா பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் ஊரெல்லாம் நீங்கள் இனிமையை ஏற்படுத்தி வச்சா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தண்ணி கொடுன்னு சொல்லப்ப தூரத்துலேருந்து எனக்கு கொடுத்ததுமே பக்கத்தில் வா கை எட்ட மாட்டேதுன்னு சொன்னதும் பக்கத்தில் போனதும் வேமா பிடிச்சவங்க மடியில் உட்கார வச்சுக்கிறான். இப்போ ஜின்னை என்ன பண்ண நீ தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ரொம்பவே கோவம் ஆயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஜின்னை பற்றி பேசுனீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் நீ என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ண ரெடி ஆகிக்கோ, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நான் போலீஸ்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அப்படியா கால் பண்ணி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே என்ன பண்ணிடுவாங்க அவங்கன்னு சொல்லிட்டு போர்ஸ் பண்ணி அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே என்னோட பிரதரையும் அம்மாவையுமே கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னதும் அப்படின்னா நீ என்னை பற்றி இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்து போய் இப்போ குளிச்சுட்டு வா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயின் அரண்டடிச்சு அங்கே ஓடி போயிடுறா. அசிஸ்டன்ட் அங்கே வந்ததுமே இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவளுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க அவள் பொண்ணுன்னு சொல்கிறப்ப ஏன்னா அவங்க அம்மாவும் பிரதரை பற்றி தெரிஞ்சிச்சான்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல பாஸ், கூடிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே ஏதோ ஐடியாலாம் அங்கே சொல்லிவிடும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே என்ன அங்கே பார்த்துட்டு இருக்கா வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி அங்கே பெட்டில் இழுத்ததுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம மிச்சம் மீதி இருக்க வேலையை ஃபினிஷ் பண்ண வேணாமான்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம ப்ளீஸ் அங்கிள் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு அவனையுமே எதுவும் பண்ணாதீங்க, என் பிரதரை அம்மாவையும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் நான் இவ்வளோ சொல்லியுமே உனக்கு என்ன புரியலையா, சரி ஓகே நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கா நீ நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோமே நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயமாயிருது, ஒழுங்கா போய் படுத்து தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஜின் கால் பண்ணி நீ உடனே என்னை கிளம்பி மீட் பண்ணுறதுக்காகவா உன் அம்மா பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் அங்கே கிளம்பும்போது நம்ம ஹீரோங்க நான் இப்போ ஷாப்பிங்காக போகணுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு சரி ஓகே இந்த கார்டை வச்சுக்கோ நீ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான். பட் அவள் மேலே அங்கே டவுட் ஆகிட்டு அவள் அங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு அவன் அங்கே ஆளுமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஜின்னை மீட் பண்ணதுமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் அம்மா போய் லீகல் அட்வைஸரை மீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் இந்த ஃபேமிலியோட மேட்டரில் எங்கள் அம்மா எப்பயுமே தலையிட்டு
கேட்டதுலேயே என்னாச்சு புதுசான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு பின்னாடி அவங்க அங்கிளோட கையுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை வேற யாராச்சும் கூட பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே போயிட்டு இருக்கும்போது 2 பேர்த்தையுமே அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாம் அந்த ஜியோட பொண்ணு தான். அங்கே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு எதுக்காக என்ன தூக்குனீங்கன்னு சொன்னதும் அங்கே அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு எல்லாம் அறிவு கட்டவன்களா இவ்வளோ இதுக்கு தூக்கிட்டு வர சொன்னீங்க, நான் ஜெனி இதெல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு வர சொன்னேன்னு சொன்னதும் இப்போல்லாம் அந்த பொண்ணை விட இவ கூட தான் சேர்ந்து அங்கே ரொம்ப வந்துட்டு அதிகமாக அவர் சுற்றிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே சரிதான், இவ இதுக்கப்புறம் உயிரோட இங்கேருந்து போக முடியாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே எஸ்கேப் ஆகுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த பர்சன் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவள் எஸ்கேப் ஆகி ஓடுறேன்ற பேரில் நம்ம ஹீரோங்க வந்து பார்த்ததுமே அங்கிள் ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பயமாயிட்டு இருக்கு. இவன் வந்து ஆனால் நம்ம இன்னைக்கு போட்டுத்தெல்லாம் விட மாட்டானே, இவன் வந்துட்டு ஜின்னோட சேர்ந்து நான் போய் சொல்லிட்டு போயிருக்கேன்னு தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு வாங்க என் கூட பேசுன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது நான் வந்துட்டு உன் கூட இருக்கிற எல்லா வந்துட்டு டீல்ஸையுமே ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். எந்த டீலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு அவன் கூட சேர்ந்து அங்கே ஸ்லிப் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிடுது. இவனுமே நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சால் உன்னை சும்மா விடுவானான்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இங்கேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக போகும்போது ஹீரோங்க வந்துடுறான். இப்படி அடுத்தவங்களை மறைஞ்சிருந்து பார்க்குறது உனக்கு தப்பாக தோணலையா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். வேணா நீமே என் கூட சேர்ந்து வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொன்னதும் உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, நான் இந்த சைடில் போனேன் அப்படியே பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது உள்ள பயங்கரமாக அந்த பொண்ணை போட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான், அதான் வந்துட்டு வெளுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படின்னா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி நீ இன்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படிதானேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். நீ எப்படிப்பட்ட கிரிமினலாக இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பார்த்தியா எத்தனை பொண்ணுங்க என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பட் நான் எப்பயுமே ஒன்றை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் பட் நான் ஒன்றும் கூட அப்படிலாம் எந்த யோசனையும் வரலன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினை வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அங்கே வரமாட்டா. நான் ஜின்னை கூப்பிடாம வரமாட்டேன்னு சொன்னதும் உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ அக்கறை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜின்மே வந்துடுறான். அவங்க 2 பேரும் பாசம் அங்கே கையை பிடிச்சி பேசுறத பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஜெலசாக ஆரம்பிச்சிருது. ரொம்பவே கோமாயிட்டு எப்பயுமே உனக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணோட உதவி தேவையா, நீ ஒரு ஆம்பளை பையன் தானே, நீயே வந்துட்டு உன்னை காப்பாற்றிக்க முடியாதா, ரெண்டாவது என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு அங்கிள்னு கூப்பிட்டு இருக்கா, உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்ததுன்னு கேட்டதுமே அவங்க சாரி சொல்கிறான். இருந்தால் பிரச்சனையாயிரும் வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டா நான் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டேன், நான் இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருப்பேன் அவன் சொல்கிறான். நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், உன்னோட ஹெல்ப் வேணா நீ வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே யாருமே இல்லை, எப்படியும் வந்து மெதுவாக நானாவே எஸ்கேப் ஆகி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட என்னமோ அவனை பார்த்து அவ்வளோ தூரத்துக்கு அக்கறைப்பட்டுட்டு இருந்தியே, என்ன வந்து அவன்கிட்ட அப்படி ஸ்பெஷல் இருக்குது என்கிட்ட இல்லாததுன்னு சொன்னதும் ஏன்னா அவன் ஒன்றை விட ரொம்பவே நல்ல மனுஷன், எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அப்போ என்ன லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் லைக் ஒன்றும் பண்ணலை, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ணதுமே நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்னோட அம்மா பிரதரையுமே கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு ஸ்லிப் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பியான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. நான் உன்னை இப்படி ஹக் கூட பண்ணக்கூடாதான்னு சொன்னதும் ஹக் இப்படியா பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது அங்கே ரொம்பவே அவன் கோவமாயிட்டு நீ என்னோட பேபிக்கு வந்து பெர்த் கொடுக்கும்போது நான் எப்பயுமே உன்னை இப்படி தான் ஹக் பண்ணுவேன்னு சொல்கிறப்ப என்னது பேபிக்கு பெர்த் கொடுக்கணுமா, உன் கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறதுன்னு யார் சொன்னது, நான் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பேபி பெற்றுக்குவேன், நீ இதை பற்றி எதுக்காக பேசிட்டு இருக்கன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயினை போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு நீ பேபின்னு ஒன்று பெற்றுக்கிட்டேன்னா அது ஏன் கூட தான், நீ ஏன் கூட தான் இருந்தாகணும் சாகுற வரைக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இந்த லிப்ஸ் வந்து என்ன கிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு நான் எப்படியாச்சும் என்னோட அம்மாவையும் பிரதரையும் கண்டுபிடிச்சி இவங்க வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி போகணும்னு சொல்லும்போது நம்ம இப்போ என்ன ரிட்டன் போகிறோமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. வாய் முடிட்டு பேசாமான்னு சொல்லும்போது இவங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு அவங்க ஃபைல்ஸை தூக்கி எரிஞ்சு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே ஜியோட பொண்ணு நான் வந்து அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தப்பா அங்கே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா நீ என்ன நீங்கள் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்பா அவளை வச்சு யூஸ் பண்ணி வந்து வேலையை பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறாரா இந்த ஆளுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவருமே சரி ஓகேன்னு சொல்லும்போது சரி உங்கள் பையன் சாங் எப்படி இருக்கான் அப்படின்ற செட்டு கேட்டதும் சாங் வந்துட்டு நல்லா தான் இருக்கான் அப்படின்ற செட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த ஆள் மனசுலேயும் என் பையனுக்கு மட்டும் நல்லா ஆகட்டும், அவன் சரியானதுமே இவன் இந்த உலகத்தில் இல்லாமல் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. இது குடும்பமாக என்னன்னு தெரியல, ஆளாளுக்குமே ஒவ்வொரு விஷயங்களை வந்துட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு அங்கே லீகல் அட்வைசரை மீட் பண்ணி உங்களை தான் ஃபைனலாக எங்கள் அம்மா வந்து மீட் பண்ணுறதா சொன்னாங்க, ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொன்னதுமே
சொன்னதுமே, உங்கள் அம்மா ரொம்பவே வந்து தெளிவானவங்க தாம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ரீசன் தான் இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவள் பேசாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது அங்கே உடனே அவர் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி, நீங்கள் எப்படி சொல்ல சொன்னீங்களோ அதே மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, அவங்க அசிஸ்டன்ட், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க பாஸ், இதுக்கு பின்னாடியுமே நீங்கள் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னதும், ஹேட் தானே பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயினை மீட் பண்ணிட்டாங்க ஜின், உன்னோட அம்மா வந்துட்டு மலேசியாவில் தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ நீ அங்கே போகிறதுக்கு நான் உனக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணுறேன், நீ வந்துட்டு வேமா அங்கேருந்து போய் உங்கள் அம்மாவை பார்க்கலான்னு சொன்னதும் அவளுமே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்கிறா. பிறகு வீட்டுக்கு வந்தால் அங்கே வந்து அது எல்லாத்தையுமே ஹீரோ வந்ததுமே மறைச்சி வைக்கும்போது அது கீழே அந்த லெட்டர்ஸ் விழுந்துருது. அதை பார்த்துட்டு அவன் கண்டுபிடிச்சிருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா அவன் பக்கத்தில் அங்கே வந்துட்டு க்ளோஸாக வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என்ன இன்னைக்கு நீயாவே வந்துட்டு உன்னை வந்து ஆஃபர் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ரெடி ஆகலன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் நீ என் பக்கத்தில் வந்தான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் நல்ல வேலைடா தப்புச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின் அங்கே திரும்ப வந்து நீ எப்போ வந்துட்டு கிளம்புறேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு அவனோட பர்த்டே அன்னைக்கு கிளம்பணும், ஏன்னா அன்னைக்கு தான் வந்துட்டு ஆளுங்க எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறா. பிறகு அந்த பர்த்டேயில் பார்த்தா அங்கே கேட்கவே காணோம். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, என்ன பர்த்டே பார்ட்டியில் கேட்க காணோன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ, என்னோட பர்த்டே பார்ட்டியில் யாருக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, கொலாப்ரேஷனுக்காக தான் என்னோட அப்பா இதை ஏற்பாடு பண்ணுவார், நான் ஒரு ஆர்பன் என்ற வாசின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே கேக் வாங்க போனால் எல்லா கேக்குமே அங்கே காலியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கேக் இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் இதை கொடுங்கன்னு சொன்னதும், பெரியவங்க பர்த்டேக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொன்னதும், இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்துட்டு அவனுக்காக வந்து பர்த்டேங்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்கா கேக்கை கொடுத்து. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. பெரிய கேக் கிடைக்கல, அடுத்த தடவை பெருசாக வாங்கி கட் பண்ணலாம், நீங்கள் இப்போ இதை வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு, நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே இந்த டைம் வந்து எதுவுமே பேசலை, எப்படினாலும் இங்கேருந்து போக போகிறோமேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு, சரி ஓகே எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் வந்துட்டு இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னதும் அவனுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு இவனை விட்டு போக போகிறேன், பட் எனக்கு ஏன் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்ற செட் அவங்க வந்து போயிட்டு இருக்கா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து சார் இப்படி மேடம் வந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும், எங்கே போயிட்டா அப்படின்ற செட்டு கேட்கும்போது அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன், ஓ இப்படி வந்து போகிறதுக்கு தான் என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சியான்னு சொல்லிட்டு நீங்கள் பிளைன் டிக்கெட் வந்து புக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். பட் இன்னைக்கு குரூப்போட வந்துட்டு பெரிய மீட்டிங் வந்துருக்கு, ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வாங்கணுமேன்னு சொன்னதும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீங்கள் வந்துட்டு டிக்கெட்டை புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா மலேசியாவில் நம்ம ஹீரோயினோட சேர்ந்து ஜென்மே இருக்கான். அப்போ அங்கே ஜின்ட்ட, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த, இவ்வளோ தூரத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணது பார்த்தாதான் என்னோட அங்கிளுக்கு தெரிஞ்சால் உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனால் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. என்கிட்ட நீ எங்கே எஸ்கேப் ஆவன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதான் ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்சது, அங்கே சங்கிலியில் கட்டி போட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுக்கும்போது ஐயோ அங்கிள்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிடுறா. என்கிட்ட வந்து அவ்வளோ தூரத்துக்கு நல்ல மாதிரி பேசிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டா, நான் வந்து உன்னை விட்டுருவே நீ நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது. வேமா அங்கேருந்து ஓடிச்சேக்கா, நீ எங்கே என்னை விட்டு போக முடியாதுன்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக என்னோட பிரதரை அம்மாவையும் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கீங்க, மரியாதையோட நீங்கள் விடுங்கன்னு சொல்கிறப்ப, நீ ஃபஸ்ட்டு இதை பாருன்னு சொல்லிட்டு கொடுத்தா ஜின்னங்க வந்துட்டு பிடிச்சி அடித்து வச்சுருக்காங்க. நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, வந்துட்டு அவனை விடுங்கன்னு சொன்னதும், உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ ஒரு பாசம், அவனுக்காக துடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் கோவப்பட்டப்ப பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அப்படின்னா என் கூட சேர்ந்து நீ எப்பயுமே இருக்கணும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லி நான் உடனே அவனை விடுறேன்னு சொன்னதுமே அவன் ஒத்துக்க மாட்டான், நீ இவ்வளோ தூரத்துக்கு மோசமான பர்சனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. பட் வந்துட்டு அங்கே அவன் போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போனதும் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. பட் எதுவும் முடிய மாட்டுது. அங்கே ஜின்னை போட்டு அங்கே அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒழுங்காக வந்துட்டு இப்போ நீடன் பண்ணி மன்னிப்பு கேளு, நாங்கள் வந்துட்டு விட்டுறோம் அவளையுமே உன்னையுமேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு யாரும் அவனை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறப்ப போட்டாங்க அடிச்சுட்டு, நீ இப்போ எது சொன்னாலும் கேட்க மாட்டேல, உன் கையை நான் கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் கையை வெட்ட போனதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதை தவிர அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. அப்போ டாக்டர் வந்து அங்கே ட்ரீட்
ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணதும் பட் வந்துட்டு அவள் எனக்கு எது வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்தியை வச்சு குத்திட்டு நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை யார் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லும்போது அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. சாப்பாடு கொடுத்தாலுமே அவள் வந்து சாப்பிட மாட்றா. இப்படி 3 days ஆயிடுச்சு, அவங்க எதுவும் சாப்பிட மாட்றாங்க, ட்ரீட்மெண்ட்டுமே ஒத்துழைக்க மாட்றாங்கன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு, நீ இப்போ என்ன அவனை காப்பாற்றுறதுக்காக ஓ உயிரை பணைய வைக்கிறது கூட நீ ரெடியாக இருக்கியா அப்படின்ற சிட்டி கேட்டதும், நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, விடுங்கன்னு சொல்கிறப்ப, நீ நினைக்கிற லெவலுக்கு அவன் ஒன்றும் வந்துட்டு நல்லவன் கிடையாதுமா, நீ இருக்கிற இடத்த சொன்னதே அவன் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அவங்க 2 பேருமே பேசுகிறத வந்து கேட்குறா. நீ எதுக்காக அவளை வந்து போய் சொல்லி இங்கே வர வச்ச, நீ வந்துட்டு எனக்குன்னா தெரியாதா, அந்த ஷேர்ஸ் எல்லாமே வேணுன்றதுக்காக தான் இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நான் வந்து உண்மையிலே அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், பட் அந்த ஷேர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ அதனால தான் நான் வந்து அவளை மலேசியாவுக்கு வந்துட்டு அவர் கூட்டிகிட்டு போக சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். பட் நீங்களுமே வந்து அதே வேலை தானே பண்ணிட்டுருக்கீங்க, அவ்வளோ தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட வந்து எல்லாத்துக்காகன்னு சொன்னதுமே அங்கே அவன் நீ இப்போ பண்ண தப்புக்கு நான் வந்துட்டு மன்னிச்சு விட்டுறேன், நீ டவுன் பண்ணி இல்லைன்னா உன் குடும்பத்தை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொன்னதும் உடனே அவன் நீ டவுன் பண்ணிட்டு சாரி கேட்டதுமே ஹீரோ கோவம் ஆகிட்டு அங்கே ஓங்கி ஒரு எத்து விட்டுட்டு, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்க சொன்னப்ப நீ ஒரு தடவை கூட வந்து பண்ண மாட்டேன்னு சொன்ன, ஆனால் வந்து அவன் குடும்பத்துக்காகன்னு சொன்னோன்னா உடனே நீ டவுன் பண்ணுறியா, இதான் நீ அவளை லவ் பண்ணுற லட்சணமானு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அங்கே வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் அவனை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜின்ட்ட நீ இப்போ வரைக்குமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, பட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எதுவும் மீட் பண்ணிக்க வேணாம், இதான் ஃபைனலாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ நீ இப்போ பேசுனது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அவங்க அம்மாவும் தம்பியுமே பற்றி அவள் யோசிச்சுட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்ததுமே ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து விலகி இருங்க அப்படின்றத சொல்லும்போது அவன் பாட்டு அங்கே பிடிச்ச அவளை போர்ஸ் பண்ணி இங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 2 பேருமே சேர்ந்து திரும்ப ரிட்டன் அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. பிரதர் வந்து இப்படி உன்னை காப்பாற்றுறதுக்காக அங்கே கிளம்பி வந்தார்ல, பெரிய கார்பரேஷன் வந்து கெட்டு போயிடுச்சு, அப்பா ரொம்பவே கோவமாயிட்டு அவங்க பையன் சாங்க்கு வந்து எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு எல்லாம் கஷ்டப்பட்டது இவன் எல்லா பலனும் அவங்க பையனுக்காக கிடைக்குதுன்னு. ஒரு விஷயம் சொல்லவா, உன்னோட ஸ்டெப் ஃபாதர் இருக்கவர் பார்த்தியா, அவருமே இவருக்கு வந்து பிறந்த உண்மையான பையன் கிடையாது, அது என்னோட அம்மாவோட பையன் தான், அப்போ இருந்தே அவருக்கு வந்துட்டு அதனாலையும் பிடிக்காது, அவங்க பையன் சாங்கை மட்டும்தான் பிடிக்கும், இவர் வந்து அடாப்ட் பண்ணவர் அதனால இவரையுமே பிடிக்காது அப்படின்றத சொல்றா. அவரோட பொண்ணு தான் நான், பட் வந்துட்டு சாங் வந்து என்னோட ரியல் பிரதரா இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு இவர் தான் பிரதர் அப்படின்றத அவ சொல்றா. என்னை சின்ன வயசுல கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, பட் வந்துட்டு எங்க அப்பா காசு கொடுத்து காப்பாத்துறதுக்கு பதிலாக கொலை பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் அவ சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என் பிரதரை பத்தி வெளியே எல்லாமே தப்பான நியூஸ் தான் போயிட்டு இருக்கா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி ரொம்ப ரூடானவேன், அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்றா. என்னை காப்பாத்துறதுக்குமே காசு இல்லாம என்னோட பிரதர் அங்க ரொம்ப கெஞ்சிட்டு கவலைப்படும் போது அவரே வந்துட்டு என்னை காப்பாத்துறதுக்காக வெளியே போய் ஃபைட் பண்ணி அங்கே சம்பாரிச்சாரு சின்ன வயசுலன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது. நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துல வந்ததுமே வேமா பிடிச்ச அவன் மடியில உட்கார வச்சுக்கிறான். இந்த கார்டு வந்துட்டு உனக்கு தான், உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயமாயிட்டு இருக்கா. அவன் பக்கத்துல அங்கே க்ளோஸா வந்துட்டு அங்கே வந்து கிஸ் பண்ண பார்க்கலான்னு சொல்லிட்டு கையை கொண்டு போறப்ப வேமா பிடிச்சி கடிச்சு வச்சதுமே என்ன டாகா நீ எப்போ பார்த்தாலும் கடிச்சு வச்சுட்டு இருப்பியா என்னன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து கால் பண்ணிட்டு பாஸ் இப்படி சாங்க்கு வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு, ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, 2வது உங்களுக்கு எதிராகவுமே ஏகப்பட்ட எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு உங்களை ஜெயிலதிக்கு போடுறதுக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு 3 days தான் நான் இல்லை அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்து பயம் இல்லையான்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பாட்ட இருந்து கால் வருது, உன்னோட அம்மாவையும் பிரதரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நைஃப் எல்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. ஒரு பர்சன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோன்ட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அங்கே போனதுமே ஒழுங்காக வந்துட்டு எங்கள் அம்மாவையும் என்னோட பிரதர் எங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவங்க அப்பாவை பார்த்தா அங்கே ஆளை கூப்பிட்டுட்டு வந்து திரும்பவுமே நம்ம ஹீரோயின் அங்கே விற்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆனால் இந்த டைம் வந்துட்டு சும்மா போல அந்த நைஃபை கொண்டு போயிருக்காரு இல்லையா, அங்கே கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. மரியாதையோட உண்மையை சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது என்னை கொலை பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே வந்துட்டு அவங்க அப்பா போட்டு அடிக்கிறதுமே செஞ்சிடுறாரு. பட் நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்பாற்றிடுறாங்க. அந்த அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கான். ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்பயுமே அவங்க அம்மாவை பற்றி எங்கள் புலம்புனதுமே நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து பாசமாக நினைக்கிற லெவலுக்கு உங்கள் அம்மா ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா போய் அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அப்பா கொடுத்தா அந்த ஃபைலை கொடுத்துட்டு நீங்கள்
நீங்கள் வந்துட்டு இந்த ஃபைலை வச்சுக்கோங்க, என்னோட பொண்ணை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, நான் என்னோட அப்பாவோட வீட்டுக்கு போக போகிறேன். அவளோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டப்ப என்னோட ஃபேமிலியை மீறி தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து அதனால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, இவ்வளோ என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இப்படியே புலம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே அவளை போய் அவன் கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் அப்பயுமே வந்துட்டு எதுக்காக நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், என்ன பண்ணாலும் சரி உன் பேச்சாதான் நீ பேசுவ அப்படின்ற சைட் அவன் ரொம்ப கோவப்படுறான். ப்ளீஸ் நீங்கள் இப்பயாச்சும் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, நீ வாயை மூடிட்டு பேசாம இரு, நீ என்கிட்ட பேச்சை கேட்டு நீ அமைதியாக இருக்க வரைக்கும் உன்னோட அம்மாவும் பிரதருமே நல்லா தான் இருப்பாங்க, இல்லைனா வந்துட்டு உனக்கு தான் டேஞ்சர்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சவங்க வந்து போர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ணதுமே, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் போர்ஸ் பண்ணி இங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு, நான் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறம் மேல் மாடல்லாம் கூப்பிட்ருக்கேன்ப்பா, நம்ம நல்லா ஜாலியாக இன்னைக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு சொன்னதும், ஐயோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் பிரதருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 2 பேத்தையுமே கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும், நம்மளுமே ஹியூமன் தானே, நம்மளுக்கு ஆசையெல்லாம் இருக்காதா, நீ வந்துட்டு பேசாம இரு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாய் போயிருது. ஹீரோயின் அப்போ அங்கே வாஷ்ரூம் போயிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னோட லைஃப் மட்டும் ஏன் இப்படி நரகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நீங்கள் என்னை விட்டுட்டு எதுக்காக போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போனதுக்கு ரீசன் வேறு ஒன்றும் கிடையாதுமா, என்னோட அப்பா ஏற்றுக்க மாட்டாருன்னா, இப்போ வந்து அவர் இறந்து போயிட்டாரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ப்ளீஸ் நீ என் கூட வந்துருன்னு சொன்னதும், நான் உங்கள் கூட சேர்ந்து வர்றதுக்கு விரும்பலை, நீங்கள் வந்துட்டு வேணுக்குனே தான் இவங்க வீட்டில் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணும்போது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இந்த கார்டு நீ வச்சுக்கோ, உனக்கு வந்து மனசு மாறிச்சுன்னா நீ கூட சேர்ந்து வான் சட்டி போனதுமே ரொம்ப ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு அங்கே ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்து அவங்க கார்டை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அங்கே காசு வந்து பே பண்ண பார்த்தா அங்கே கார்டு வந்து ஒர்க் ஆக மாட்டேது. அசிஸ்டன்ட் அங்கே கார்டு எல்லாத்தையுமே கொடுத்து அங்கே வந்து பே பண்ணதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிது. அப்போ ஹீரோ இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. காரில் வரும்போது அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு வர்றா. உடனே வந்து ட்ரிங்க் பண்ண மாதிரி ட்ராமா பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே, என்னப்பா நீங்கள் என்ன லைக் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆக போதாமே உங்கள் சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொன்னதும், அதெல்லாமே கேட்டுட்டு நீ என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சவங்க கிஸ் பண்ணதும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க விடுன்னு சொன்னதும், என்னை விட்டுட்டு நீ என்ன வேற ஒரு பசங்க கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தியாக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுறான். அங்கே ஒரு டாக் வந்துட்டு அவளுக்காக கிஃப்டாக கொடுத்ததுமே அவ்வளோதான் அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. பிறகு அவங்க பையன் சாங் அங்கே வந்திருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அதெல்லாமே மறைஞ்சு கேட்டுட்ருக்கா. நம்ம வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி அவனை இங்கேருந்து துரத்தி விட்டுறலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் இதை கண்டிப்பாக வந்துட்டு நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அந்த டாக் பார்த்து அங்கே வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டுருக்கா அவனோட முன்னாடி. நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, உங்களோட நேம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப, நான் தான் இந்த குடும்பத்தோட சின்ன பையன் சாங்குன்னு சொன்னதும், அந்த பையனை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு பேசுகிறான். ஹீரோயின் நான் வரேன்னு சொல்லிட்டு போகும்போது, என் பிரதருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போகுது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதும், தெரியும்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன கஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்ட்டு சொன்னதுமே, நான் பேசாமல் இந்த வீட்டிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நான் வந்துட்டு என்னோட ஃபியான்ஸை நீங்கள் நான் அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ வந்துட்டு அது மூலமாக நான் உங்களை அப்ராடு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை விடுதலை பண்ணிடலான்னு சொன்னதும், அவளுமே அதை கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து வரதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. பிறகு அந்த ஷென் ஃபேமிலியோட பொண்ணு கூட சேர்ந்து அவங்க வெளியே வரும்போது, என்னப்பா நீ யாரை தேடிச்சிருக்க, நீ இப்போ என்னோட ஃபியான்ஸைன்னு சொன்னதும், நீ என்னோட ஃபேக் ஃபியான்ஸை அதை மறந்துடாத, உனக்கு ஹையர் பொசிஷன் கிடைக்கணும் தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு நம்ம நீங்கள் கூப்பிட்டுட்டு அவங்க சாங் வந்ததுமே அவங்க அப்பா வந்துட்டு இது என்னோட பையன், இது வந்துட்டு என்னோட வருங்கால மருமகன் சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அவ்வளோதான் அங்கே வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோக்கு கோமாயிட்டு போகும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அமைதியாக இருன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு அவங்க வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடியே ஹீரோ வந்துட்டு நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, இதுக்காக நீ அவன் கூட போய் சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும், என்ன இதில் தப்பு இருக்குது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு தான் அவ கூட சேர்ந்து மேரேஜ் ஆக போதில்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பாவே உங்கள் அம்மாவையும் சிஸ்டர் பற்றியும் கவலை இல்லையான்னு சொன்னதும், நீங்கள் இதை பற்றி என்கிட்ட இதுக்கப்புறம் பேச தேவை கிடையாது, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ண போகும்போது அங்கே சாங் வந்துட்டு என்ன நீ உள்ளே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப நம்ம ஹீரோ பேச விடாமல் அவளை அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலே நீ வந்துட்டு ஒரு வெக்கம் கட்ட வேண்டாம்னு சொன்னதும், வெக்கம் கட்ட வேணாம் நான் வந்துட்டு அதை பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கிஸ் பண்ண. இப்போ என்ன உள்ளே வந்துட்டு அவன் இருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதுமே அவர்லாம் ஒன்றும் உள்ளே இல்லை, நான் வந்துட்டு இப்போ குளிக்க போகிறேன் ப்ளீஸ் நீங்கள் போங்கன்னு சொன்னதும் அப்படின்னு சொல்கிறான். பட் அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிடுச்சிருக்கு, நீ என்னோட ஃப்யூச்சர் சிஸ்டர் இல்லை ஆக போகிற அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே
ஹீரோயின் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாலையான்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க கடிச்சு வச்சுடுறா. அவன் அங்கேருந்து போகும்போது அப்போ லிஃப்டில் வந்து ஃபைட் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு உன்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கலன்றது இது மூலமாக நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்கா நீ அவர்கிட்ட விலகிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க அப்பாவை பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்கே வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஹீரோக்கு பிடிக்கல. அவன் ரொம்பவே அங்கே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். பேசாமல் வந்துட்டு அப்ராடுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அவனுக்கு தொந்தரவு இல்லாமல் இங்கேருந்து போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி வந்ததுமே அவனை பார்த்து அங்கே வந்து அவனோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே வந்து ஆளுங்களை வச்சு பிடிக்க வச்சுட்டு நான் என்ன உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா, அவனை மட்டன் தட்டணுன்றதுக்காக உன் பக்கத்தில் க்ளோஸாக வந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ நீ வந்துட்டு எப்பயுமே வாழ்க்கையில் நீ நினச்சதை அடைய மாட்ட, நீ எப்பயுமே வந்துட்டு நீ நினைச்சவளுக்கு போக மாட்ட, சக்ஸஸும் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவரவ கோவமாயிட்டு திட்டிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அப்பங்க வந்துட்டு ஆளுங்க எல்லாருமே அவனை பிடிச்சிட்டு ஹீரோயின் அடிச்சு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் வர்றான். அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமே போயிருது. நீங்கள் எதுக்காக வந்தீங்க இங்கே அப்படின்ற செட்டு கேட்குறப்ப அவன் அந்த செயினை வந்துட்டு போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் கழுத்தில் வந்துட்டு மாட்டும் போது ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நான் என்ன உங்களோட டாக்கா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, என்னை விடுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கு ஹீரோக்கு. இப்போ நான் வந்துட்டு உங்களை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவன் பேசின விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துடுது. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு தான் புரியுதா இல்லையா, என்னை விடுங்கன்னு சொல்கிறப்ப அதெல்லாமே கேட்டுட்டு நான் உனக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டுருக்கேன், எப்பயுமே நீ வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்ற சொன்னதும் ஆமாம் என்னை நிம்மதியாகவே நீங்கள் வாழ விட மாட்டீங்களே, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டுச்சுக்கா. எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் என்ன என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, எத்தனை டைம் நீங்கள் ஸ்லிப் பண்ணால் சாட்டிஸ்ஃபையாக இருப்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகேவான்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஸ்டாப் பண்ணதுமே நீ இப்போதான் ஓகே சொன்ன, அப்புறம் என்ன நீ வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஓ நீங்கள் வந்துட்டு அப்போ என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா மேரேஜ் அப்படின்றத சொன்னதும் அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஷூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேமா இவன் போய் கவர் அப் பண்ணிக்கிறான். ஸோ குண்டு இவன் மேலே பற்றுது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு அடப்பாவி நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்க, அவளுக்காக நீ வந்துட்டு சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டியா, பட் ரொம்ப நல்லது தான், இதுக்கப்புறம் எனக்கு வந்து வலி ரொம்பவே கிளியர் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவனை பார்த்து அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து உன் கூட சேர்ந்து இருந்தால் அது உனக்கு டேஞ்சரில் முடிஞ்சிடும், ஸோ நீ வந்துட்டு நிம்மதியாயிருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ கண்ணம் பிடிச்சதுமே எங்கே அவ்வளோ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே தீப்பிடிச்சு வீடு எரிஞ்சதில்ல, அங்கே இருந்தப்போ உள்ளே இறந்து போயிட்டாங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேமா அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த பாடியை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக நீ இப்படி என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு. இப்படியே வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்ராடுக்கு அவங்க அம்மா கூட சேர்ந்து போயிடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இப்படி வந்துட்டு அந்த ஷென் ஃபேமிலியோட சேர்ந்த பொண்ணு கூட சேர்ந்து அவனுக்கு நடந்த வந்து என்கேஜ்மெண்ட் ஃபேக் தான்ப்பா, இப்போ வரைக்குமே மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே இங்கே பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகிட்டா. ஸோ வந்துட்டு அவளுமே அங்கே வந்து அதெல்லாமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னால் இப்போ வரைக்கும் அவனை மறக்க முடியல, ஆனால் அவன் மறந்துருப்பாளான்னு சொன்னதும் ஆனால் அவனோட லைஃப்பில் வேறு எந்த பொண்ணுமே வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு வேணா போய் வந்து திரும்ப அங்கே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானேன்னு சொன்னதும் நான் விலகி இருக்கிறது தான் பெட்ருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே நிற்கிறான். அதை பார்த்துட்டு அவள் திரும்ப கனவுல வந்திருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எதுக்காக இப்படி கனவுல வந்து நீ எப்பயும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்கான். அங்கே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா அவளை அங்கே பார்த்துட்டு. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே ரூமுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்ன நீ மிஸ் பண்ணியெல்லாம் அங்கே வந்துட்டு கேட்குறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே கனவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட பிரேஸ்லெட் அங்கே கையில் இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்படின்னா என்ன வந்துட்டு உண்மையிலே அவன் உயிரோடு இருக்கானா, என்னை மீட் பண்ண வந்தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா நீ எந்திரிச்சிட்டியாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா அங்கே ஜின் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டதுமே நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பலை, இங்கேருந்து போன்னு சொன்னதுமே என்னோட அப்பா வந்து என்னை போர்ஸ் பண்ண வந்தால் இப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சுப்பா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டுட்ருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துட்டு அவனை ட்ராப்பில் மாட்ட வச்சு அவனை ஜெயிலில் தூக்கி போடணும்னு ஐடியா பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி எங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் ஜின்
ஜின் மூலமாக அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோ இப்போ என்ன தான் பார்க்க நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் நான் வந்துட்டு உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களோட பிரேஸ்லெட் என்கிட்ட இருந்துச்சு அதை கொடுக்க வந்திருக்கேன். ரெண்டாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் பிரதர் அவங்க அப்பாட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்பவே மோசமானவங்க. உங்கள ட்ராப்ல மாட்ட வச்சு ஜெயிலில் தூக்கி போடணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், ஏன்னா நீ மேலே ரொம்ப அக்கறைப்பட்டு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் என்னை வந்து காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு பதிலுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ சொல்றா. அதெல்லாமே கேட்டுட்டு இப்பயுமே நீ ஒத்துக்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தியான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பிரதர் சாங்மே வந்து ஜெயிலில் இருந்து வரப்போகிறான், ஸோ நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்கிறப்ப சரி ஓகே ஒரு ஃபைனல் குட் பை சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அவள் கையில் அந்த பிரேஸ்லெட்டை போட்டுட்டு இதை நீயே வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு இவனை வேணான்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே எமோஷனல் ஆகிருது. என்ன பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னதும் சரி ஓகே நீங்கள் சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை வந்துட்டு எப்படி நான் விடுவேன்னு நினைக்கிறியா, நீயாவே என்கிட்ட திரும்ப வருவான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பிறகு அசிஸ்டன்ட்டையுமே நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக அவனை பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவனை வந்துட்டு உள்ள தூக்கி போடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாமே அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே பயமாகி போயிட்டு கண்டிப்பாக நான் போய் அவனை காப்பாற்றி ஆகணும் இல்லைன்னா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே ஜின்ட்ட கால் பண்ணி அதை பற்றி அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் கேட்டதுமே அவனுமே அந்த நியூஸ் எல்லாத்தையுமே பற்றி சொல்லிட்டு நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின் உடனே அவனை மீட் பண்ணுறதுக்காக போனால் அந்த பாஸ்வேர்டை பார்த்தா இவளோட பர்த்டே டேட் தான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. உள்ளே போனால் இவன் பாத்டப்பில் அங்கே வந்து மயக்கமாக இவன் உட்காந்துருக்க மாதிரி இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க எந்திரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு இறங்கி போய் அவனை எழுப்ப ட்ரை பண்ண அவன் முடிச்சிடுறான். அங்கே பக்கத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிட்டாயிருது. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, என்னை கொள்றதுக்கே நீ வந்திருக்கேன்னு சொன்னதும் சாரி சொல்லிட்டு நீ எந்திரிச்சுவான்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா நல்லா ஃபீவர் ஆயிடுச்சுக்கு. மெடிசன் போட்டுக்கோன்னு சொன்னால் ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னதுமே மெடிசனில் வாயில் போட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கொடுத்ததுமே என்ன வந்துட்டு விலகேறுன்னு நீ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் நீ எப்படி க்ளோஸாக வந்தேன்னா என்ன அர்த்தம், என்னென்ன நீ லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அவன் பிடிச்சி நம்ம ஹீரோயினை வேமா கிஸ் பண்ணுறான். நீங்கள் இருந்தேன்னா உனக்கு டேஞ்சர் ஆயிரும், ப்ளீஸ் நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருன்னு சொன்னதும் இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னான். ஆனால் வம்பு பண்ணி அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். நீ இதுக்கப்புறம் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, பேசாமல் நீ வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போயிடுது. இது எல்லாமே நம்ம ஹீரோவாக அங்கே ஏற்பாடு பண்ண வச்சுட்ருக்கான். ஹீரோயினை பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வர வைக்கணுன்றதுக்காக இந்த நியூஸ் எல்லாமே இவனை அங்கே வதந்தியாக பரப்பி விட்டது போல். அதை பற்றி அசிஸ்டன்ட்டுமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு செம கடுப்பாகி போயிடுது. அப்படின்னா நீ வந்துட்டு என்னை ஏமாத்திருக்க அப்படிதானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே நான் என்ன பண்ணுறது, நீ எப்போ என்னை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்குவ அப்படின்றத சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வரைக்குமே நீ வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் நீ வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க வந்து போய் எல்லாருக்குமே வந்து என்ட்ரி கொடுத்துட்ருக்கான். இந்த எல்லாமே நான் தான் ஹையர்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு நான் தான் காரணம், உங்கள் பையனை தூக்கி நீங்கள் வந்து இங்கே உட்கார வைப்பீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேலையெல்லாம் வெளியே சொன்னேன்னா 2 பேருமே சாகிற வரைக்கும் அங்கே ஜெயிலில் தான் கிடக்கணும். ஸோ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, சாகிற வரைக்கும் உங்களோட பொசிஷனில் இருந்துட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டினதுமே அந்த ஆளால் எதுவுமே பண்ண முடியல. பேசாமல் வந்துட்டு அவர் அங்கே அமைதியாக வந்துட்டு இருக்க வேண்டியதாக இருது. திரும்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே தண்ணியை போட்டுட்டு கவலைப்பட்டுட்ருக்கா. எதுக்கு தான் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, என்னால் எதுவுமே முடியலடா சாமின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எப்போ பார்த்தாலும் எவனாச்சும் ஒருத்தர் என்னை ஏமாற்றிட்டு இருப்பானான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வெளியே வரும்போது சாங் பார்த்தா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன வந்து வேலை பண்ணிட்டுருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் உன்னை வச்சு நான் எப்படினாலும் வந்து கண்டிப்பாக அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு எனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்னை காப்பாற்றுறதுக்காக எதுக்கு அவன் வரப்போறான்னு சொன்னதும் என் லைஃப்ல இருந்து எல்லாத்தையுமே அவன் பறிச்சுட்டான், அவ்வளோ ஈஸியாக நான் வந்துட்டு விடுவேன் நினைக்கிறியா நீன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன நீ வந்துட்டு கொலை பண்ணிட்டேன்னா அவன் வந்துட்டு உனக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவானான்னு சொன்னதும் அவன் உனக்காக எல்லாமே பண்ணுவான், அது எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் வந்துட்டு அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன், எனக்கு சொந்தமான எல்லாத்தையுமே அவன் ஏன்ட்டு வந்து பறிப்பானா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான்.
ஹீரோட்ட கால் பண்ணி, "என்னப்பா உன்னோட ஆள் என்ட்ட தான் இருக்கா. நீ என்ன காப்பாத்த வர்றியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்றான்." ஹீரோயின கட்டி வச்சுட்டு அங்க வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கா. "இவ உயிரோட இருக்கணுமா இல்லையா? நீ அப்படின்னா வந்துட்டு கத்தி வச்சு நீயாவே உன்னை குத்திக்கோன்னு" சொன்னதும், ஹீரோயின் நீ பண்ணாதன்னு சொல்றா. பட் அங்க காப்பாத்துறதுக்காக தன்னைத்தானே அவன் அங்க ஹிட் பண்ணிக்கிறான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே வந்து கஷ்டமாயிருது. பட் அங்க ஜின் அவங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து அவன அங்க வந்துட்டு போலீஸ வச்சு புடிக்க வச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கா. அவனுக்கு கண்ண முழிச்சதுமே, "நீ நல்லா தானே இருக்கன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. "நீ இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு" சொல்லிட்டு கேட்குறப்ப, "என்னோட லவ்வ நான் எப்படி உனக்கு அப்புறம் புரிய வைப்பேன்னு" சொல்லிட்டு, "மேரேஜ் பண்ணிக்கலாமா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அத பார்த்துட்டு அங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆயிட்டா. "அடப்பாவி! மேரேஜ் பண்றத இவ்வளோ ஈஸியா கேட்குறியா? நான் எத்தனை டிவில பார்த்துருக்கேன் தெரியுமா? கிராண்டா ஏற்பாடு பண்ணி மண்டி போட்டு அங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா நீ இவ்வளோ சிம்பிளாவா சொல்றன்னு" சொன்னதும், "ஏன் நீ வந்துட்டு டிவிய பார்த்தே வந்து பழகுவியா? ஏன் நம்ம வந்து வித்தியாசமா பண்ணக்கூடாதான்னு" சொல்லிட்டு அவன் வேகமா வந்துட்டு அங்க கிஸ் பண்றான் பிடிச்சு. பிறகு ஹீரோயினுக்கு ஹீரோவோட சிஸ்டர் கால் பண்ணிடுறா. இப்படி வந்துட்டு வீடே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் உள்ள மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு விழுந்தடிச்சு அவ உள்ள வந்தா. நம்ம ஹீரோ பார்த்தா அங்க பயங்கர கிராண்டா அங்க வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் எல்லாமே. நம்ம ஹீரோயின்ட்ட மண்டி போட்டு அங்க ரிங்க கொடுத்து, "நீ இப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு" சொல்லிட்டு கேட்கங்குள்ளேயுமே, "நான் ரெடியா இருக்கேன்னு" சொல்லிட்டு அவ சந்தோஷமாயிட்டு அங்க கையை நீட்டினதுமே அவன் ரிங்க அங்க போட்டு விட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியா எழுறான். 2 பேருமே ஃபைனலா எவ்வளோ சந்தோஷமா அங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.